அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். அந்த பையனுக்கு 18 வயது. அவன் ஒரு அத்லட். அவனுடைய வலது கால்ல அவனுக்கு வலி ஏற்பட்டிருக்கு முட்டியில. அத போய் அவன் பரிசோதிக்கிறதுக்காக டாக்டர்ட்ட போயிருக்கான். அவர் நல்ல பரிசோதனை செஞ்சுட்டு, "தம்பி உங்களுக்கு முட்டியில போன் கேன்சர். இத விட்டீங்கன்னா இது பரவிடும். போன் கேன்சர்னா எலும்பு புற்றுநோய். இத கட் பண்ணி எடுத்துறணும். இல்லன்னா இது எல்லா இடங்களுக்கும் பரவிடும்." அப்படின்னு சொல்றாங்க. எல்லோரும் வழக்கமா உடைஞ்சு போய் உட்கார்ந்துருவாங்க. ஆனா, இவன் ஆப்பரேஷன் முடிஞ்ச உடனே எல்லா இடங்களையும் சுத்தி பார்க்குறான். அங்க சுத்தி பார்க்கும்போது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நெறைய பேர் இதோட வலியாலயும், வேதனையாலயும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறத இவன் அவன் மனசுல ஒரு சபதம் எடுக்கிறான். நான் இந்த கனடா நாடு முழுவதும் ஓடப் போறேன். ஓடி போயி இந்த கேன்சர் ரிசர்ச்சுக்காக நான் நிதி திரட்டப் போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். எல்லாரும் சிரிக்கத்தான் செய்றாங்க. உன்னால நடக்கவே முடியாது. உனக்கு 18 வயது ஆகுது. தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லாரும் அவனுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஆனா, அவன் எதையுமே காதுல வாங்குன பாடில்ல. ஏப்ரல் 12, 1980 செயற்கைக்கால் பொருத்தப்பட்டு, அவன் டெய்லியும் ஒரு மாரத்தான்ங்கிற வீதம் டெய்லி ஓட ஆரம்பிச்சிருக்கிறான். டெய்லி 42 கிலோமீட்டர் அவரு கடக்க ஆரம்பிக்கிறாரு. மழை, வெயில், பனி, ரத்தம் கசிகிறது, வலிக்கிறது எதை பத்தியும் பொருத்தப்படாமல் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நெறைய பேர் இவர பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேர் கைத்தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் இவர் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓட ஆரம்பிச்சு கனடாவே ஒரு பின்னாடி ஓடுற பெரிய கூட்டமே அதிகரிச்சிருக்குது. ஆனா இவருடைய இலக்க அடைவதற்குள்ளார அவரு நிலை தடுமாறி கொலாப்ஸ் ஆயி கீழ விழுந்துடுறாரு. இவரை பரிசோதிக்க வந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, "இது பரவி லங்ஸுக்கு போயிடுச்சு. இன்னால இவரால ஓடவே முடியாது." அப்படிங்கிற நிலைமை வந்துடுச்சு. அதுவரைக்கும் அவர் ஓடிய தூரம் 5373 கிலோமீட்டர். 143 நாட்களுக்குள் அவர் $24 மில்லியன் கேன்சர் நிதி திரட்டி விட்டார். அந்த நபர் தான் டெர்ரி பாக்ஸ். சாதனைகள் படைக்கணும்னு ஓடல. நம்பிக்கையை கொடுக்கணுங்கிறதுக்காக ஓடினார். எந்த விதமான பதக்கங்களும் வாங்காமல் நேஷனல் ஹீரோவாக மாறினார். டெர்ரி பாக்ஸ் சொல்லியிருக்காரு, "இஃப் டோன்ட் ஃபினிஷ் நீட் அதர் டு கன்டின்யூ. காட் டு கீப் கோயிங்." நான் முடியலன்னா யாராவது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் பெயரில் இருக்கிற அறக்கட்டளையில 850 பில்லியன் டாலருக்கு மேல் கேன்சர் ரிசர்ச்சுக்கு நிதி திரட்டப்பட்டு, முதிர்ச்சி என்பது வயதை பொறுத்து வருவதல்ல. எதிலும் எழுந்து நிற்க 2 கால்கள் தேவையும் அல்ல. அப்படிங்கிறத டெர்ரி பாக்ஸ் நமக்கு உணர்த்தி விட்டு போயிருக்கா. என்கிட்ட வசதி இல்ல, என்கிட்ட படிப்பு இல்ல, என்கிட்ட திறமை இல்ல, என்கிட்ட பணம் எதுவும் இல்ல அப்படின்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள கண்டிப்பா வெற்றி நிச்சயம் திரும்பி கூட பார்க்காது. உங்களுக்கு கிடைப்பதை வைத்து உங்களின் திறமை மேல் நம்பிக்கை வைத்து கடுமையாக உழைத்துக் கொண்டு இருப்பவர்களாக இருந்தால், வேண்டாம் என்று சொன்னா கூட வெற்றி கண்டிப்பாக உங்களை நிச்சயம்